வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமடர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குரு பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதியுள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு. இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, 2026 குரு பெயர்ச்சி, அதாவது 2/6/2026 அன்று நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது கும்பராசிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகுது. நல்ல பலன்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் பொருளாதாரம். இதை கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்குமே பணப்பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்த கும்பராசி. பணம் பொருளாதார விஷயத்தில் தவறாக எதுவும் பண்ணிட்டோமோ,
பணத்தில் லாக் ஆகிட்டோமோ, வீடு கட்டி அதில் லாக் ஆகிட்டோமோ, தேவையில்லாமல் இந்த விஷயத்தை எடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிச்ச கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி பணம் வரும்னு சொல்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வர்றதுக்கு ஒரு நியாயமான ஒரு சிந்தனை இருக்குது. ஆனால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிபதியான குரு பகவான், அவரே 11ஆம் அதிபதியான குரு பகவான், அவர் போய் 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். அப்போ அவர் 6ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு அவர் பார்வை செய்யக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது கும்பத்துக்கு 10ஆம் இடம், கும்பத்துக்கு 12ஆம் இடம், கும்பத்துக்கு 2ஆம் இடம். ஸோ இந்த மாதிரியான இடங்களை வந்து குரு பகவான் பார்வை செய்யும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி பணம் வரும் அப்படிங்கிறத உண்மை. என்ன மாதிரியான பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருந்தொகையாக வரும். சின்ன சின்ன அமௌண்ட்லாம் நம்ம இங்கே பேசவே இல்லை. ஏன்னா குருவுக்கு வந்து பெரிய பணம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பெரிய தொகையாக உங்களுக்கு ஒரு சேமிப்பாகவோ ஒரு ஆபரணமாகவோ ஆனால் இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு நகையை வாங்கி சேர்க்கறது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. சீட்டு போட்டிருந்து அதுலேருந்து நகை எடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு. ஸோ என்ன தான் பொருளாதார தடைகள் இருந்தாலுமே கூட அதை தாண்டி அதை உடைச்சிட்டு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேறி வரக்கூடிய அமைப்பு அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அந்த சனி பகவானை குரு பார்க்குறது இன்னும் நல்ல விஷயந்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் ஜாப்புக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஜாப் அப்படிங்கிறது அமையும் கண்டிப்பான முறையில். அதை குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால நல்ல ஒருத்தருடைய ஒரு ஆலோசனையின் பேரில் அந்த ஒரு ஜாப் அப்படிங்கிறது அமையும். அதே போல் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். யாராவது தொழில் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரங்க இருந்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நஷ்டம் அடைஞ்சு தொழிலை வந்து வேணான்னு விடுற அளவுக்கு போன தொழில் வந்துட்டு மறுபடியும் ஏன் எடுத்து செய்யக்கூடாது அப்படின்ற சிந்தனைகளுக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஸோ இது மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி வீட்டில் பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அது 2 சக்கரம் அல்லது 4 சக்கர வாகனமாக கூட இருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பான முறையில் இருக்குது. வாகனம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்க வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் நிச்சயமாக வரும். அதே போல் உங்களுக்கு நண்பர்களுடைய ஒரு பண உதவி, நண்பர்கள் மூலமாக பொருளாதார உதவி நிச்சயமாக உண்டு, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. உங்களுடைய குழந்தைகளுக்கு, அதாவது நீங்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற அமைப்பெல்லாம் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் நடக்கும். அதற்கு சில வழிபாடுகள் தேவைப்படும். வழிபாடுகள் ஓப்பனாக இங்கே கொடுக்கறதுக்கு இல்லை, ஏன்னா அது வந்து ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடும். ஆனால் இந்த ராசி பலன் அடிப்படையில் ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது. இருந்தாலுமே கூட ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அதுக்கு பார்த்துக்கிறது பெட்டர். அதே மாதிரி உடல் உபாதைகள் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனி இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் வேணால் நல்ல ஒரு ஹெல்த் வைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கு உங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வேலை ஜாப்ன்றதை பொறுத்த வரைக்கும், அடிமை வேலைகளை பொறுத்த வரைக்கும் டிசம்பருக்கு பிறகு வேலையில் பாதிப்புகள் வரும் ஜாப்பில். அதே சமயத்தில் டிசம்பருக்கு பிறகு பெரிய பணம் உங்கள் கையில் புழங்கும். சரிங்க சார், எனக்கு பணம் வேணும், அல்லது 2027 பணம் என்கிட்ட வந்து மணி ஃப்ளோ வரணும், அதுக்கு என்ன வழி? பணம் இருந்தால் தான் நான் பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வீடு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. லோன் அடைக்க முடியல, இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த டிசம்பர் ஜனவரியிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார லாக் அப்படிங்கிறது வரும். இப்போவே சொல்லிடுறோம், இந்த குரு பயிற்சியில் பெரிய லாக் அப்படின்றது ஒன்று வரும். இந்த லாக் எப்படி உடைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஜலட்சுமி வழிபாடு. கஜலட்சுமி அப்படின்னா 2 யானைகள் தும்பிக்கையை தூக்குன மாதிரி இருக்கும், அதுக்கு இடையில மகாலட்சுமி இருக்கும். அந்த யானையினுடைய தும்பிக்கை வந்து கீழே இருக்க மாதிரி இருக்காது, உயர்த்தியபடி இருக்கும். அது வந்து ஒன்று நீர் எடுத்த அபிஷேகம் பண்ணுறது அல்லது தாமரை பூக்கள் எடுத்த அபிஷேகம் பண்ணுற ஒரு தோற்ற அமைப்பில் அது இருக்கணும். அதுக்கு பேர் தான் கஜலட்சுமி அப்படின்னு பேர். அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அப்படி கஜலட்சுமி கோயில் போய் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கஜலட்சுமி படத்தை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். பெரும்பாலும் இந்த கோயிலுடைய நிலையில் இந்த கஜலட்சுமி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். எல்லா கோயில்கள்லையும் அந்த கோயில் கருவறைக்கு முன்னாடி நுழையிற இடத்துல அந்த கஜலட்சுமி வந்து நிலை மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கும் போது டிசம்பருக்கு பின்னாடி வரக்கூடிய பண தட்டுப்பாடு, பண பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். இப்போவும் சரி, இப்போ இந்த பூரட்டாதி அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரங்களாம் பணத்தில் பெரிய லாக்கில் இருக்கீங்க, குறிப்பிட்டு சொல்கிறேன்.
அவிட்டம் 3 நாள், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இவங்க வந்துட்டு உங்களுக்கு பண பிரச்சனைகள் லாக் ஆகிருக்கு அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் எடுத்து செய்யுங்க. கண்டிப்பான முறையில் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும், கணவன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும், வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கலில் நீங்கள் மாட்டிருக்கணும். ஆனால் அது டிசம்பரில் விலகும். இதே போல் உங்களுக்கு பணம் பொருளாதாரத்தை விட யூக வணிகம்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வருமானங்களும் நண்பர்களுடைய உதவிகளும் நண்பர்கள் பணம் கொடுத்து உதவி செய்கிற அமைப்பும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு. நண்பர்கள் பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி ஏன்னா நண்பர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுடைய அருமை பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து மாறும். வேலைக்கு போயிட்டுருந்தீங்கன்னா தொழில் செய்வீங்க, தொழில் பண்ணிங்கன்னா அடுத்து அந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழில் செய்வீங்க. தொழில் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலாக செஞ்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி தொழில் அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மகிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்கறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகம் கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அந்த அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.